ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேத்தி பராட்டா தான் பார்க்க போகிறோம். அதாவது வெந்தயக்கீரை சப்பாத்தி. அதுக்கு நான் 3 கப்பு கோதுமை மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பொடின்னு சொல்லுவாங்க. அது 1½ ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா பொடியாக நசுக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தயிர் 3 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். தயிரும் கடலை மாவும் போட்டு நம்ம செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக வரும். அப்புறம் பொடியாக கட் பண்ண வெந்தயக்கீரை அதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம எப்போவும் சப்பாத்தி போடுற மாதிரி சின்ன சின்னதாக பால்ஸ் எடுத்து திரட்டி சப்பாத்தி போடலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய்யோ இல்லை பட்டரோ போட்டு நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் நெய் போட்டு இப்போது சப்பாத்தி போடுறேன். 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்மளோட மேத்தி பராத்தா ரெடி. இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா இல்லை தயிரில் சக்கரை போட்டு சாப்பிட்லாம், இல்லை ஊறுகாய் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.